ஆண்டவர் ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்தினதற்காக, அபிஷேக பாதையிலே வழிநடத்தி வந்ததற்காக, கிருபையின் பாதையிலே வழிநடத்தி வந்ததற்காக, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ததற்காக, அநேகர் சேர்ந்து ஸ்தோத்தரிப்பதினால் கிருபை பெருக்கிக் கொள்ள ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம கிருபை அளித்ததற்காக, இதனால் காலை 6 மணி ஆராதனையிலும் 10 மணி ஆராதனையிலும் ஆண்டவர் அநேகரை கூட்டி சேர்த்து ஆசீர்வதித்ததற்காக, இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்தில் நம்மையும் எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிற அவருடைய பிரதான கிருபைக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த பலத்தோடு, ஆண்டவர் கொடுத்த கிருபையோடு, கிருபை வரங்களோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்த்து நன்றி சொல்லுவோம். இதுவரை நாம் ஜெபித்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு நம்முடைய உலக வாழ்க்கையையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட ஆண்டவர் வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்ததற்காக ஆண்டவருக்கு எல்லோரும் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஊழியத்தின் பாதையில், குடும்ப ரீதியில், தொழில் துறையில் நம்மை அவர் வழிநடத்தி வந்திருக்க தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் தந்த வழிநடத்தலுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் வடதூரம் சாயும்போதும் வலதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற ஒரு சத்தத்தை கேட்க ஆண்டவருக்கு உதவி செய்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரை நாம் பெற்றுக்கொண்ட அதிசயங்களுக்காக நன்றி சொல்லுவோம். இதுவரை நம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி வருவதற்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய ஜெபம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வதற்காக ஸ்தோத்தரிப்போம். அநேகர் செய்த ஜெபம் நம்மை பலப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக, நம்முடைய ஐக்கியத்தை நடத்தி கொண்டிருப்பதற்காக, ஊழியர்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக தேவன்